வணக்கங்க. நான் யூடியூப் பையன் பேசுகிறேன். ஹாய், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. எல்லாருமே குப்பாயம்மா உங்கள் கதையும் சரி பாட்டும் சரி நடக்குதுன்னு எல்லாம் கால் பண்ணுறீங்க, விஷ் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு வேணும். அதனால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன கதைங்க. அதாவது கதை தான், கதை இல்லை, நிஜம்தான். ஆனால் கதை மாதிரி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் வருத்தப்படாதீங்க. நல்லது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், கெட்டது எதுவாக இருந்தாலும் விட்டுறலாம். இப்போது காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு சொல்கிறேங்க. அம்மா அப்பா நம்மளைய கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. அதாவது உங்களோட படிப்பு நீங்கள் என்னத்துக்கு படிக்கலான்னு ஆசைப்பட்றீங்களா, அதுக்கு சரி ஐயோ நம்ம பிள்ளை காலேஜ் வர நல்லா படிப்பா எடுப்பா அப்படின்ட்டு உங்களை காலேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலேஜில் விரும்புகிறீங்க. தப்புன்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு வருஷம் இருக்குங்க. எங்கள் ஸ்டாஃப்லேருந்து நாங்கள் சோரமட்டிக்கு நான் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போகலான்ட்டு போகிறேன். அப்போது அந்த காலேஜுக்கார பொண்ணுன்னு இன்னொரு அந்த பையன் காலேஜில் தான் படிப்பானா என்னமே தெரியல. ஆனால் இந்த பிள்ளை காலேஜிலேருந்து அங்கே 3ல் வர வாசி காலேஜுன்னு அந்த 3ல் வர அவனுக்கு சீட் போட்டு வச்சுருக்கிறான். அவன் உட்காந்துருக்கிற சீட்டில் போட்டு வச்சுருக்கிறான். அப்புறம் இன்னொரு 2-3 ஸ்டாப் வந்தது, அந்த பையன் ஏறிக்கிட்டான். அதையே கவனிச்சுக்கிட்டே வந்த பையன் இன்னொருத்த அந்த பையன் அவன் கூட ஏறி உட்காந்துக்கிட்டான். ஏறி உட்காந்தது அவனுங்க 2 பேரும் பஸ்ஸுலேயே உட்காந்துட்டு தோள் மேலே கை போடணும், அப்படி போடணும், இப்படி அப்படின்ட்டு பஸ்ஸுலேயே எல்லாம் வந்தாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்துவேன் அவனை அவன் மேலே தோலை கை போடுறான். அந்த பிள்ளை மேலே அவனும் அதே காலேஜுக்கார பையனோட தான் தெரியுது. அப்புறம் அதை போட்டது அவன் என்ன பண்ணிட்டு எந்திரிச்சது, எதுக்குடா கை போடுறது, ஏன்னா நீ போடுற நான் போட்டேன் என்னடா அப்படின்னு. அப்புறம் அவன் 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க பஸ்ஸில். ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லைங்க இதெல்லாம். பிள்ளைங்க தாய் தகப்பனை நம்புங்க. அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்டதை வாங்கி தராங்க, நல்ல ஒரு தாய் தகப்பனை நடந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு ஏமாத்துறீங்க அவங்கள. காலையில் முழுவதும் காலையில் 8 மணி 9 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா சாயந்தரம் நீங்கள் எப்போ வரீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா உங்கள் தாய். ஆனால் நீங்கள் காலேஜ் போகிறீங்களா இல்லை மற்றது எங்கேயாச்சும் அந்த பசங்களோட படத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அது என்ன மனசு, அந்த பெத்தவங்க மனசு துடிக்கும். நீங்கள் இப்படி பஸ்ஸில் இப்படி 4 பேர் பார்க்குற இடத்துல அப்படி உட்காந்து நீங்கள் அவன் நீங்களே சீட்டில் உட்காந்ததுனால அவன் இன்னொருத்த கை போட்டதுனால அவனுக்கு 2 பேர் அடித்து அதை கொண்டு போய் பஸ்கார் எங்கே நிறுத்தினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டே அந்த வண்டியை நிறுத்திக்கிட்டான். போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி 3 பேர்த்தையும் கீழே இறக்கி விட்டான். அதை நினச்சி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. அது என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நான் என்னங்கிறேன்னா அந்த தவறுகள் எல்லாம் செய்யாதீங்க. காலேஜ் போனீங்கனாலுமே நல்லா அழகாக படிங்க. நீங்கள் ஒரு டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, நல்லா படித்து நல்ல மேதைகளாக ஆகுங்க. அதுதான் முன்ன பெற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம். அதை விட்டுட்டு கண்டவனுங்களோட அங்கேயும் இங்கேயும் காலேஜில் அதெல்லாம் வேண்டாம். குழந்தைங்களா அழகாக படிங்க. நல்ல படிப்பு தான் மெயின். உங்களுக்கு தேவை படிப்பு. உங்கள் தாய் தப்பனை நம்புங்க. நம்ம தாய் தப்பை சிறுசிலிருந்து நம்மளை வளர்த்துறாங்க, எடுக்கிறாங்க, நம்மளுக்கு பிரியப்பட்டதை வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பிரியப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களே நீங்கள் போய் சொல்லுங்கள். நான் பாருங்கள் இந்த பையனை தான்ப்பா விரும்புகிறேன், இந்த பிள்ளையை தான் விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். நீட்டாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதை விட்டு போட்டு அந்த தவறுகளெல்லாம் செய்யாதீங்க. நீங்களாம் அழகாக இப்போ நடக்கிற நல்ல ஒரு நாலேஜில் நல்லதுன்னு பேர் வாங்குங்க. தாய் தப்பனுக்கு நீங்கள் கொடுக்குற, அதாவது நீங்கள் பேர் வாங்கி கொடுக்குறது தான் பெற்றவங்களுக்கு ஒரு பெருமை. இதைய நீங்கள் மனசறிஞ்சு அந்த தவறுகளை யாராக இருந்தாலும் சரி பண்ணாதீங்க. நல்ல முறையாக நல்ல புத்தியாக நல்லா படிங்க. நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க. கை நிறைய சம்பாரிச்சுங்க அம்மா அப்பா கையில் கொடுங்க. அதுதாங்க நீங்கள் கொடுக்குற பெற்றவங்களுக்கு ஒரு அன்பு. இதை நல்லா இருந்தால் குப்பாயம்மா சொல்லுது ஒரு நல்ல பதில், ஒரு கருத்து தான் அப்படின்னு தயவு செஞ்சு யார் மனசையும் நான் புண்படுத்தலை.
எடுத்துக்குங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இந்த இதை நீங்கள் எடுத்துக்கணும். நல்ல முறையாக படித்து ஒரு நல்லதுன்னு பேர் வாங்குங்க. அவங்க கொண்டு போய் நிறுத்துனாங்களே, ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருந்தா, ஐயோ நம்ம பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிதே, இப்படி ஃபோன் வருதே அப்படின்னு கேட்டால், அது எவ்வளோ வருத்தோடு வந்து அவங்க